குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் கிளாஸில் என்ன லெசன் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட். என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டு சுற்றுச்சூழலை நம்ம எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். நேற்றுக்குள்ள கிளாஸில் 22.2.1 அதாவது டீஃபாரஸ்டேஷன் அண்ட் இட்ஸ் எஃபெக்ட்ஸ், காடுகள் அழிக்கப்படுதல் மற்றும் அதனுடைய விளைவுகளை நேற்று நான் கிளியராக பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த மோர் டு நோ பாக்ஸ், அதில் 1 மார்க் 2 மார்க்கெலாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ இன்றைக்குள்ள டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அடுத்த டாபிக் வந்துடு 22.2.2. அதில் கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட். ஸோ அதுக்கு முன்னாலே இன்னொரு டாபிக் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். அதை பார்த்துட்டு அப்புறம் 2.2ல் வந்துக்கலாம். எஃபெக்ட்ஸ் ஆஃப் டீஃபாரஸ்டேஷன்ஸ், காடுகள் அழிக்கப்படுவதால் ஏற்படும் விளைவுகள். அதுதான் எஃபெக்ட்ஸ் ஆஃப் டீஃபாரஸ்டேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு அடுத்த டாபிக் வந்துடலாம். ஸோ நம்ம என்னென்ன வகையான எஃபெக்ட் உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் அண்டர்லைன் பண்ணிட்டேவா, சம் ப்ராப்ளம்ஸ், ஈக்கோலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ். நம்மளுடைய சுற்றுச்சூழலில் நிறையா வகையான பிரச்சனைகளை உருவாக்குது காடுகள் அழிச்சோன்னா. ஃபஸ்ட்டு ஃப்ளூட்ஸ்னால் பெருவெள்ளம். அடுத்தது ட்ரஃப்ட், வறட்சி ஏற்படுது. சாயில் இரோஷன்ஸ், மண் அரிப்பு ஏற்படுது. லாஸ் ஆஃப் வைல்டு லைஃப், வன உயிரிகள் அழிக்கப்படுது. அதுக்கப்புறம் வன உயிரிகள் அழிக்கப்பட்டுச்சுனாமே, ஒரு காட்டில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் அழிக்கப்பட்டாவே அங்கே இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ்ன்னு சொல்லக்கூடிய சிற்றினங்கள், அப்போ அந்த சிற்றினங்களும் என்ன செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போயிடும் இல்லையா. ஸ்பீசிஸ் நம்ம அழிச்சினாவே அந்த சிற்றினங்களும் நமக்கு அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ சிற்றினங்கள் உருவாகலை, ஸ்பீசிஸ் ஃபார்ம் ஆகலைன்னா லார்ஜ் அனிமல்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அது எல்லாமே அழிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ். அடுத்தது இம்பேலன்ஸ் ஆஃப் பயோலாஜிக்கல் சைக்கிள்ஸ். இம்பேலன்ஸ் அப்படின்னு சொன்னால், இப்போ காடுகளும் தாவரங்களும் விலங்குகளும் தான் இந்த பூமியில் சம லெவலில் ஈக்குவலில் இருக்கணும். இப்போ நீ ஒரு பக்கம் காடுகளை அழிச்சிட்டே வந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் யார் அதிகமாயிட்டே போவா? மக்கள் தொகை அதிகமாயிட்டே போச்சுன்னா அவங்களுக்கு உணவுகள் மற்ற தேவைகளுக்காக நம்ம யாரை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறோம்? விலங்குகளையும் அதே போல் தாவரங்களையும் தான் நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு உணவு மற்ற தேவைகளுக்காக அதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்போது தராசில் ஒரு பக்கம் மட்டும் உயரமாக மக்கள் தொகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மட்டும் அதிகமாக எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், தாவரங்கள் குறைஞ்சிக்கிட்டே அழிஞ்சிக்கிட்டே வந்துச்சுன்னு சொன்னால், இப்போ நம்மளுடைய என்விரான்மெண்டல் என்ன ஆக ஆரம்பிக்குதுன்னா இம்பேலன்ஸ் ஆஃப் பயோஜியோகெமிக்கல் சைக்கிள்ஸ். அப்போ நம்மளுடைய உயிர் புவி சுழற்சியில் ஒரு சமமற்ற நிலை அப்படிங்கிறது உருவாகுது இல்லையா. அடுத்தது பார்த்தோன்னா ஆல்டர்னேஷன் ஆஃப் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் அண்டு டிஸ்ட்ரிஃபிகேஷன்ஸ், பருவ நிலைகளில் மாற்றம் ஏற்படுது. அடுத்தது எல்லாமே டெசர்ட் ஏரியாவை பாலைவனமாக மாறுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உருவாகிறதுக்கு காரணம் வெள்ளம் வர்றதுக்கு, வறட்சி, மண்ணரிப்பு, வன உயிரிகள் அழிக்கப்படுறதுக்கு, நிறைய வகையான ஸ்பீசிஸ் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆகிறதுக்கு, அதுக்கப்புறம் நம்மளுடைய பூமியில் இம்பேலன்ஸ் உருவாகிறதுக்கு, கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுக்கு, டெசர்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நம்ம என்ன செய்கிறதுனா காடுகள் அழிக்கப்படுறது தான் அப்படிங்கிறாங்க. சரியா. ஸோ அடுத்த டாபிக் அப்படின்னு பார்த்தோன்னா கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட், காடுகளை எப்படி பாதுகாக்கலாம் அப்படிங்கிறது. கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட்டில் இதில் நிறைய 1 மார்க் வரும், குறிச்சிட்டு வாங்க. இது நமக்கு ஒரு 2 மார்க் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின், 7 மார்க் கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்குறாங்க. அதனால் இதை பார்த்துட்டு வா. இந்தியா ஹேஸ் அன் ஏரியா ஆஃப் 752.3 lakhs hectare classified as reserved forest and 215.1 lakhs hectare as protected forest. இதில் ரெண்டுலேயுமே பாரு, உன்னுடைய புக்ஸில் ஒரு போல்டு லெட்டரை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்மளுடைய கெஸ்ஸிங் பிரகாரம் அந்த இடத்துல புக்கில் எந்த விதமான பிளாக் லெட்டர்ஸ் போல்டு லெட்டர்ஸ் வந்திருந்தாலும் அங்கே என்ன விஷயம் உண்டுன்னு சொல்லியிருக்கோம், அங்கே ஒரு 1 மார்க் உண்டு, ஒரு கொஷின்ஸ் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால் குறிச்சிக்கோ. நம்மளுடைய இந்தியாவில் மட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 752.3 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவுக்கு காடுகள் காப்பு காடுகள்னு என்ன அர்த்தம்? ரிசர்வ்டு ஃபாரஸ்டாகவும், 215.5 லட்சம் ஹெக்டேர் பரப்பு ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாகவும் உள்ளது. இது கேட்பாங்க, அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோ. அடுத்தது
இந்த காடுகள் நம்ம இப்போ டெஸ்ட்ராய் பண்ணிட்டே வரோம், டீஃபாரஸ்டேஷனை உருவாக்கிட்டே வரோம் அப்படின்னு சொன்னால், ஸோ காடுகளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம், என்னென்ன வகையான மெஷர்ஸ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணலாம். இந்த இம்பார்ட்டன்ஸ் மெஷர்ஸ் டேக்கன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ஆர் ஆஸ் ஃபாலோஸ். காடுகள் அழியாமல் பாதுகாக்க மேற்கொள்ளப்படும் சில முக்கியமான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத கீழே பார்த்துட்டு வரலாம். ஃபஸ்ட்டு இதில் கிட்டத்தட்ட ஒரு 3 டாப்பிக்காக கொடுத்துருப்பாங்க. அந்த 3 டாப்பிக்கும் நமக்கு முக்கியம். ஃபஸ்ட்டு டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபாரஸ்டேஷன்ஸ், அதாவது மரம் வளர்ப்பு. அஃபாரஸ்டேஷன்ஸ் மீன்ஸ் மரம் வளர்ப்பு. முதல் நிலை, காடுகளை அழிக்காமல் பாதுகாக்க நம்ம மேற்கொள்ளக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் மரங்களை வளர்க்கணும். ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் ஃபாரஸ்ட்ரி ப்ரோக்ராம், சமூக காடு வளர்ப்பு திட்டம். சோஷியலாக சொசைட்டியாக சேர்ந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடுகளை வளர்க்கக்கூடிய ஒரு முறையை, ஒரு ஸ்டெப்ஸை நம்ம மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது ரெண்டாவது முறை. மூணாவது முறை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் த்ரூ லாஸ், சட்டங்கள் மூலம் காடுகளை பாதுகாக்கணும். விஜயகாந்த் ஸ்டைலில் சொல்லுவோமே, எப்படி சொல்லி பார்க்கணும், அப்புறம் மிரட்டணும், அப்புறம் தான் அடிதடிக்குள்ளே இறங்கணும் இல்லையா? அந்த மாதிரி தான் நம்மளை சொல்கிறாங்க. என்னத்தை பண்ணு, மரங்களை நீ இண்டிவிஜுவலாக வளர்த்துடு அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா குரூப்பாக சேர்ந்து வளங்க, குரூப்பாக சேர்ந்து ஒரு ஃபாரஸ்ட் உருவாக்குங்க, சொசைட்டியெல்லாம் என்ன செய்யுங்க, ஒரு 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 செயலை, ஒரு ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க. மூணாவது என்ன பண்ணணும்னா லாவை போட்டுருங்க, சட்டத்தை போட்டுருங்க. ஒரு சட்டத்தின் மூலமாக கட்டாயம் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தனைக்குள்ளே கொண்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 வகையான ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் பார்த்துடலாம். எஃபாரஸ்டேஷன்ஸ், மரம் வளர்ப்பு. Activities for afforestation program includes planting and protecting trees with multiple use which help in restrictions of green cover. அதாவது பலவிதமான பயனளிக்கத்தக்க மரக்கன்றுகளை நடுவதும் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பு. நம்ம மரக்கன்றுகளை என்ன செய்யணுங்கிறாங்க, நடணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மரக்கன்றுகளை பாதுகாக்கணும். செடி வச்சாதான் அதை நமக்கு என்ன பண்ண முடியும், பாதுகாக்க முடியும். ஒரு சிலருடைய என்டர்டெயின்மெண்ட்டே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செடி கொடிகளை நம்ம என்ன பண்ணணும், வைக்கணும். அதை தினமும் என்ன பண்ணுவாங்க, தண்ணி ஊற்றி அதுக்கு உரங்களை போட்டு பாதுகாத்து அதுக்கப்புறம் அதில் வரக்கூடிய மலர்களையோ காய்களையோ கனிகளையோ பார்க்கும்போது ரொம்ப பெரிய சந்தோஷம். இண்டிவிஜுவலாக என்னுடைய இது கூட, என்னோட ஹேபிட் கூட என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நிறைய செடிகளை வச்சுருக்கேன். நம்ம என்னை பார்த்துருப்பீங்க, ஸ்கூலுக்கு வரும்போது கூட நிறைய ரோஸ் டிசைனாக வச்சுருப்பேன். மண் நிலம் கிடையாது, ஆனால் அந்த நர்சரி கார்டனில் இருக்கக்கூடிய செடிகளை அந்த பை இருக்கு இல்லையா, அந்த பையை வாங்கிட்டு வந்து க்ரீன் கலர் பேக் ஒன்று இருக்கும், அந்த பேக்கை வாங்கிட்டு வந்து நிறைய ரோஸ் செடி வளர்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். போய் காலையில் எந்திரிச்சுன்னா அந்த செடி மூஞ்சில் தான் முடிப்பேன். என்னென்னா எந்த செடி வாடி இருக்குது, எந்த செடியில் வந்து பூ பூத்துருக்கு, எதில் மொட்டு விட்டுருக்கு, எதில் இலை மோசமாக இருக்குது, மண் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எனக்கு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கணும். ஒரு சிலருக்கு அனிமல்ஸை வளர்க்குறதுல ரொம்ப பிடிக்கும், ஒரு சிலருக்கு சும்மாவே இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஒன்றுமே பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க, டைம் பாஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு சில விஷயங்களை நம்மளே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளே ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வளர்த்துக்கணும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி தாட் இருக்காது, எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்கவும் சிந்திக்கவும் மாட்டோம். ஆனால் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு 1 or 2 விஷயங்களில் நம்ம என்ன பண்ணிக்கணும், ஈடுபடுத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ மரக்கன்றுகளை நடணும். ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்கன்னா ப்ரொடெக்டிங் ட்ரீஸ், அதை பாதுகாக்கணும். இதுதான் முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கான ப்ரோக்ராம் இது ஒரு வகையான ஒரு வகையான நிகழ்ச்சியாக உருவாக்குறாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு பேர் வன மகோத்சவம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, மகோத்சவம் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. இதில் மகோத்சவ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லியிருக்காங்க. அதை அண்டர்லைன் பண்ணிக்கோ. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி இது ஒரு வடமொழி சொல். இது என்ன அர்த்தம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மரக்கன்றுகளை நடுறதுன்னு அர்த்தம். இயற்கையான காடுகளை அழிவிலிருந்து பாதுகாக்கிறதுக்காக ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களும் என்ன செய்யணும்னா மரக்கன்றுகளை நடணும் அப்படிங்கிறதும், மரங்களை அழிக்கக்கூடாது, மரங்களை வெட்டுறதை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், காடுகளை அழிவிலிருந்து பாதுகாக்கிறதுக்காகவும் துவங்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான் என்ன சொல்லணும்னா வன
மகோத்சவம் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இதன் மூலமாக தான் நம்ம என்னத்தை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக மூவ் பண்ண போகிறோம், காடுகள் வளர்ப்பு எஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிறத பார்க்குறோம். ரெண்டாவது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோஷியல் ஃபாரஸ்ட்ரி ப்ரோக்ராம், சமூக காடு வளர்ப்பு திட்டம். சொசைட்டியை சேர்ந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், காடுகளை வளர்க்க போகிறோம். இட் ஷுட் பி அண்டர்டேக்கன் ஆன் எ லார்ஜ் ஸ்கேல் வித் ஆக்டிவ் participations of the public and utilizations of common land to produce firewood, fodder and timber for the benefit of the rural community. அதாவது இது மிகப்பெரிய அளவில் பொதுமக்களிடையே செயல்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு திட்டம். இது தனிநபராக செய்ய முடியாது, பொதுமக்கள் சேர்ந்து அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் மூலமாக தான் இந்த திட்டத்தை நம்ம என்ன செய்ய முடியும், ப்ராசஸ் பண்ண முடியும். என்ன திட்டம், சோசியல் ஃபாரஸ்ட்ரி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம், சமூக காடு வளர்ப்பு திட்டம். சரியா? ஸோ இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தான் சமூகம் தான் நம்ம இந்த உலகத்தில் தனியாக ஒரு தீவில் இல்லை. ஒரு தெருவாவோ ஒரு நகராவோ அதுக்கப்புறம் ஒரு ஊராவோ அப்புறம் ஒரு மாநிலமாவோ ஒரு மாவட்டமாவோ அப்புறம் ஒரு நாடாவோ தான் ஃபார்ம் ஆகிருக்கும். அதனால் இப்போ இது எப்படின்னா நம்ம எல்லாம் ஒன்று சேரணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டம் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது நிலங்களில், உள்ளூர் தேவைகள், காமன் பிளேசஸில் செய்யக்கூடியது. இப்போ நமக்கு உள்ளூரில் நமக்கு என்னென்ன ஒரு வகையான தேவைகள் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, விறகு வேணும், ப்ரொடியூஸ் ஃபயர்வுட், விறகுக்காக நம்ம காடுகள். சரியா? சமூக வளர்ப்பு. அடுத்தது மேய்ச்சலுக்காக நம்மளுடைய நிறையா வகையான உட்டனுக்கு தான் நிறையா காஸ்ட். வீடு கட்டும்போது பார்த்தோன்னா ஒரு கதவே 50,000 அதுவும் நல்ல மரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா தேக்கு மரம் தான். அந்த தேக்கு மரம்லாம் வீட்டில் வாங்கி வைக்கணுன்னா குறைஞ்சபட்சம் 50,000 அது லட்சக்கணக்கில் போய்கிட்டே இருக்கும். முன்னாடி கதவுக்கே சும்மா அழகாக ஒரு வீட்டில் கதவுகள் அழகாக இருக்குன்னா அதுக்கேற்ற அமௌண்ட் இருக்கும். ஸோ அப்படி மர பயன்பாடுகள், சோஃபா செட்டு பாரு எப்படி இருக்குன்னு, கதவு, ஜன்னல், நிறைய எல்லா விஷயங்களையுமே நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். அங்கே உடன் விஷயங்கள் இருக்குது, உடன் திங்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் அது எல்லாமே காஸ்ட். ஸோ அதுக்காக நம்ம என்ன செய்யறோம்னா காடுகளை அழிக்கிறோம். ஆனால் நம்ம என்ன செய்யணும், நம்ம தேவைக்காக காடுகள் அழிக்காமல் சமூகத்தில் காடுகள் வளர்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வந்தாவே போதும், அதை முயற்சி செஞ்சாவே போதும், காடுகள் அழிக்கிறத தடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது திஸ் ரிலீவ்ஸ் pressure on exciting forest and to safeguard futures of tribals. மேலும் அந்த காடுகளை நம்பியுள்ள பழங்குடியினரின் எதிர்காலமும் பாதுகாக்கப்படும். ட்ரைபல் பீப்புள்ஸ் எங்கே அதிகமாக இருக்காங்க, பழங்குடி மக்கள் காடுகளில் தான். பழங்குடி மக்கள்னால் தெரியுமா, மலைவாழ் மக்கள், மலை ஜாதியினர், எல்லாருக்கும் தெரியும். நம்ம நிறையா ஃபிலிம்ஸ் பார்த்துருக்கோம், பிக்சர் பார்த்துருக்கோம், இப்போ நிறையா டிவி நியூஸு, பேப்பர்ஸு, புக்ஸு, ஸோ அப்படி நிறையா பார்த்துருக்கும் போது பழங்குடி மக்கள் நமக்கு தெரியும். இன்னுமே அவங்க எதை தான் நம்பி இருக்காங்க, காடுகளை தான், மலைகளை தான், குகைகளை தான் நம்பி வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. என்ன நாகரிகம் வளர்ந்தாலும் அப்படி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் சர்வே பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரியா? ஸோ இப்போ இந்த காடுகளை அழிச்சிட்டின்னா அவங்கள எங்கே போய் தங்குவாங்க? அதனால் அதை அழிக்கக்கூடாது. அதனால தான் சோசியல் ஃபாரஸ்ட்ரி ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி மூலமாக நம்ம காடுகளை வளர்க்கணும் அப்படிங்கிற தாட்டை கொண்டுட்டு வராங்க. சரியாக்கா? அப்போ காடுகளை பாதுகாக்கணும். 2வது முறை. 3வது முறை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் த்ரூ லாஸ், சட்டங்கள் மூலம் காடுகள் பாதுகாத்தல். சட்டம் போடுங்கப்பா, சட்டம் போடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? சட்டம் போட சொல்லலை, சட்டம், ரூல்ஸ் போடுங்க, லா போடுங்க. அப்போ தான் என்ன செய்வாங்க, ஜனங்க பயந்துக்குவாங்க, காடுகள் அழிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டை கொண்டு வராங்க. சரியா? இப்போ கடுமையான ரொம்ப ஹார்டான சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, லாஸ். எப்படின்னு சொன்னால் காடுகள் அழிவதை தடுக்க என்ன மாதிரி காடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி, தேசிய காடுகள் சட்டம். நம்மளுடைய நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய காடுகளை அழிக்கக்கூடாது. அழிச்சின்னா நம்ம எப்படி நமக்கு குற்றங்கள் சாட்டப்படுதோ அந்த மாதிரி தான் என்ன செய்கிறாங்க, நம்மளை ஜெயிலையும் போட்டுருவாங்க. இப்போ ப்ளூ கிளாஸ் அனிமலில் சித்திரவதை பண்ணால் நமக்கு ப்ளூ கிளாஸ் ஒரு டீம் இருக்கு இல்லையா, அதே போல் காடுகளையும் அழிச்சிட்டோம்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் நிறையா இருக்காங்க. இந்த போலீஸ் ட்ரைனிங்கில் இப்படி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ், போலீஸ்காரங்களும் இருக்காங்க. சரியா? ஃபாரஸ்ட்டை பாதுகாக்கிறவங்கள, அது அவங்கள தான் என்ன சொல்லுவோம்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களும் போலீஸ்க்கு ஈக்குவலான ஒரு ரேஞ்சில் இருக்கிறவங்க தான். நம்மளும் ட்ரை பண்ணலாம், ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸாக உருவாகிறதுக்கு நம்மளும் என்ன பண்ணலாம்,
ட்ரை பண்ணலாம். அப்படி இருக்காங்க. அப்படி அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய லா எப்போ உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1952 டு 1988. அண்டர்லைன் பண்ணிக்கோ. நேஷ்னல் ஃபாரஸ்ட் பாலிசி 1952 டு 1988. அடுத்தது ஒரு 1 மார்க் கொஸ்டின். ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட், காடுகள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ஆக்ட் 1980. 1980 காடுகளை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இப்பயும் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் நம்ம ஊரில் எங்கெல்லாம் காடுகள் இருக்கோ அந்த இடத்துல அடிக்கடியெல்லாம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வர மாட்டாங்க. எப்போயாவது வந்தாங்க அப்படின்னா மரங்களை வெட்டிட்டு இருந்தீங்கன்னா அரெஸ்ட் வாரண்ட்டு தான். இது நமக்கு தெரியல. நம்ம இப்போல்லாம் கேஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நிறைய டெக்னாலஜி வந்துடுச்சு. ஓவனில் சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். நிறையா விஷயங்கள் வந்துருச்சு, நமக்கு தெரியல. நம்ம அந்த சேலம் டிஸ்ட்ரிக்டை, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் தாண்டி சிட்டி சைடுக்கெல்லாம் நல்லா பிளேசஸ்க்கெல்லாம் போனோம் அப்படின்னு சொன்னால் என்னது அடுப்பே கிடையாது, கேஸே கிடையாது. இன்னும் அதில் அட்வான்ஸ்டாக என்னென்ன வந்திருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போது விறகுனுடைய நன்மை தீமையெல்லாம் நமக்கு ஒன்றும் தெரிய போகிறதில்ல. ஆனாலும் அந்த காடுகளை பாதுகாக்கணுங்கிற ஒரு சட்டம் அங்கே முன்னையெல்லாம் மரங்கள் தான் வெட்டுனாங்க. மரங்களை வெட்டி தான் அடுப்பு எரிச்சாங்க. அடுப்பு அப்படின்னு சொல்லி ஒன்று உண்டு. அந்த அடுப்பில் விறகுகளை வச்சு தான் எரித்து சமைச்சு சாப்பாடை வடித்து நிறையா ப்ராசஸ் தெரியாது, நமக்கு தெரியல. தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இப்போ ஒரு சில வீட்டில் கூட செய்கிறாங்க, ஒரு சில கிராமங்களில் செய்கிறாங்க. ஏன்னா நம்ம என்ன அவ்வளோ வளர்ந்த நகரத்துக்குள்ளேயா இருக்கும். இப்போ ஒரு சில வீட்டில் இருந்து தெரிஞ்சுக்கிட்ட குழந்தைகளுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன், இப்படியெல்லாம் உண்டு. ஆனால் நமக்கு அது தெரியல. சரியா? இன்னும் நீங்கள் வளர்கிற காலத்துலலாம் இன்னும் என்ன ஆகிடுன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான வளர்ச்சி, நாகரிகங்கள் அதிகமான புது புது மாடல்கள் வந்துடும். அப்போது நமக்கு எல்லாமே மறைஞ்சு போயிடும். ஸோ அப்போ மறைஞ்சு போகிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ அப்போ காடுகளை பாதுகாக்கணுங்கிறதுக்காக தீவிரமாக அரசாங்கம் போட்ட சட்டம் தான் 1980. அதிலிருந்து காடுகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்களுக்குள்ளே இருக்குது, ஒரு பயமும் இருக்குது. இது விவரம் தெரிஞ்சவங்க தைரியமாக போய் என்ன பண்ண மாட்டாங்க, மரங்களை வெட்ட மாட்டாங்க, திருட்டுத்தனமாக தான் போவாங்க. அதுலேயும் பாருங்கள், டிவியில் சந்தன மரங்களை வெட்டினாங்க, செம்மரங்களை வெட்டினாங்க, காடுகளை அழிச்சாங்க, மரங்களை வெட்டிட்டு போனாங்கன்னு சொல்லி 4-5 ஜென்ஸை பிடிச்சி என்ன பண்ணுவாங்க, போலீஸ் ஸ்டேஷன் முன்னால் உட்கார வச்சு மரங்களை போட்டு விடுவாங்க. இந்த சட்டம் இருக்கிறதுனால தான் போலீஸ்காரங்க போய் அவங்கள பிடிக்கிறாங்க. சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இப்போ ரொம்ப தெளிவாக நமக்கு புக்ஸில் போட்டிருக்காங்க, தெரிஞ்சுக்குங்க. நம்ம குழந்தை பிள்ளைகளாக இருக்கோம், இதை பற்றி நமக்கு தெரியாது. நம்ம வேறு விஷயங்கள், மொபைலு, டிவின்னு வேறு விஷயங்களுக்குள்ளே தான் மூவ் ஆகுறோம். அப்படி இருக்கும்போது தெரிஞ்சுக்குங்க, நம்ம காடுகளை என்ன பண்ணணும், கன்சர்வேஷன் பண்ணணும், பாதுகாத்தோம் அப்படின்னா அது நமக்கு தான் யூஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் அடுத்த டாபிக் பார்க்கலாம். இது வரைக்கும் உள்ள விஷயங்களை பாருங்கள், படிங்க, தெரிஞ்சுக்குங்க. புக்ஸை வச்சு ஒரு ரீட் அவுட் பண்ணுங்கள். 1 மார்க் குறி, 2 மார்க் குறி. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, பாய். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.